And I'm so thrilled and happy to be with you today. இந்த நாளிலே உங்களோடு கூட இருக்கிறது மிகுந்த சந்தோஷத்தை எனக்கு கொண்டு வருகிறது. And I'm very Amen. And I'm very honored to be able, thank you Pastor for receiving me. It's a great pleasure for me to be here. You're welcome. I think that one of the greatest temptation for you and me as humans, மனுஷர்களாய் இருக்கிற எங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறத பெரிதான ஒரு சோதனை என்னவென்றால், that's to become alone. தனிமையாய் இருப்பதை நாம் எவருமே விரும்புவதில்லை. And our enemy tries to tell us all the time, you will be alone. எங்களுடைய சத்துருவானாகிய சாத்தான் எங்க சிந்தையிலே எப்பொழுதும் நீ ஒரு நாள் தனிமையாக்கப்படுவாய் என்று சொல்லிக்கொண்டே பேசிக்கொண்டிருப்பான். And he says, if you follow Jesus, you will be alone. அவன் திரும்ப திரும்ப சொல்லுவதுதான், நீ இயேசுவை பின்பற்றினால் நீ தனிமையாக்கப்படுவாய் என்று சொல்லுவான். And if you believe in the living God, you will be alone. ஜீவனுள்ள தேவனை நீ சேவிக்க போனால் நீ தனிமையாக்கப்படுவாய் என்று சொல்லுவான். I guess he says the same in Sri Lanka as in Sweden. ஸ்வீடன்ல இருக்கிற எங்களுக்கு சாத்தான் அப்படி பேசுவானே, ஆனால் இலங்கையில இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் அப்படியாகத்தான் அவன் பேசுவான். And when we read the Bible, we can see they were facing the same struggle. வேதத்தை நாம் வாசிக்கும் போது பக்தர்கள் இதே போன்றதான சோதனை கூடாக கடந்து சென்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். I want to remind you about David. தாவீது ராஜாவை குறித்து இன்று உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். 1 Samuel chapter 30. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். First of all, we need to remember who is David. முதலாவது இந்த தாவீது யார் என்பதை நாம் அறிந்திருத்தல் அவசியம். You know, as a young boy, he was anointed by Samuel to become king. அவன் ஒரு வாலிபனாய் இருக்கும்போது இஸ்ரவேலின் எதிர்காலத்து தலைவனாய் ராஜாவாக இருக்க சாமுவேலால் அபிஷேகம் பெற்றவன் தாவீது. As a young boy, he was chosen by God to become something. அவன் வாலிபனாய் இருக்கும்போதே கர்த்தருக்கு என்று ஒரு விசேஷித்த ஒரு பணியை செய்ய கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். But there was another king. ஆனால் அவன் அழைக்கப்பட்ட அந்த காலங்களிலே இன்னொரு ராஜா அங்கே இருந்தான். So he needed to grow and develop himself. ஆகவே தாவீது அவன் அந்த நிலைமைக்கு வர அவன் பயிற்சிவிக்கப்பட வேண்டியவனாய், வளர வேண்டியவனாய், முதிர்ச்சி அடைய வேண்டியவனாய் காணப்பட்டான். And when you read this chapter, David is still not king. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது தாவீது இன்னும் ராஜாவாக இல்லை. He has some people around him who wanted him to be king. அவனை சூழ சில மனிதர்கள் இருந்து அவன் ராஜா என்கிற ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருந்தார்கள். I don't believe that David was such a tall guy. I don't believe that. தாவீது ஒரு உயரமான மனிதன் என்பது நான் நினைக்கவில்லை. But he had a lot of fighters around him. ஆனால் அவனை சூழ अनेक யுத்த வீரர்கள் இருந்தார்கள். Maybe 600. ஒரு 600 யுத்த வீரர்கள் மனுஷர்கள் அவனோடு கூட இருந்தார்கள். And they were big fighters. அவர்கள் பெரியவர்களும் யுத்தத்தில் கலை பெற்றவர்களுமாய் இருந்தார்கள். And they said, we want you to be king. அவர்கள் திரும்ப திரும்ப தாவீதினிடத்திலே வந்து நீர் ராஜாவாக இரும் என்று சொன்னார்கள். And they said, we will fight for you. நாங்கள் உனக்காக யுத்தம் பண்ணுவோம். You should be a great king. நீ ஒரு சிறந்த ராஜாவாக The hand of God is upon you. கர்த்தருடைய கரம் உன் மேலே இருக்கிறது. But David lived in a foreign city. இருந்தாலும் தாவீது ஒரு அந்நியருடைய பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். He was a refugee. அவன் ஒரு அகதியாய் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். He lived in a city called Siklag. சிக்லாக் என்று சொல்லப்பட்டதான ஒரு பட்டணத்திலே அவன் ஒரு அகதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். They have their families there and all their property. அவனோடு இருந்தவர்களும் அவருடைய குடும்பங்கள் எல்லாருமே அகதிகளாய் சிக்லாக்கிலே வாழ்ந்து வருகிறார்கள். And one day David and his men has been somewhere. ஒரு நாள் தாவீதும் அவனுடைய யுத்த மனுஷரும் தூர ஒரு இடத்துக்கு போய்விட்டார்கள். And when they came back, they saw smoke over the city. அவர்கள் திரும்பி வருகிற போது அவர்கள் வசித்ததான அந்த பட்டணத்திலே அங்கே புகைக்காடாக இருக்கிறதை கண்டார்கள். Oh. And they realized the enemy has been there. அப்பொழுதுதான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள், சத்துருவானவன்
சத்துருவானவன் அவர்களுடைய பட்டணத்தை வந்து ஆக்கிரமித்திருக்கிறதை கண்டுகொண்டார். And they have taken all their families, அவர்கள் வந்து இவர்கள் எல்லாருடைய குடும்பங்களை எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். all their properties, எல்லா சொத்தையும் எடுத்து போய் விட்டார்கள். and David was devastated. இந்த வேளையிலே தாவீது மிகவும் கலங்கினவனாயிருந்தான். And his big warriors were devastated. அவனோடு கூட இருந்த அந்த 600 யுத்த வீரர்களும் கூட கலங்கி போயிருந்தார்கள். If you read in verse 4, 4வது வசனத்தை பாருங்கள். they did cry until they could not cry anymore. அவர்கள் பெலனில்லாமல் போகும் அளவு எல்லாரும் அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Do you know who was crying? உங்களுக்கு தெரியுமா யார் அழுது கொண்டிருந்தது? David, தாவீது, the anointed, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அழுது கொண்டிருக்கிறான். the mighty warriors, அவனோடு கூட இருந்த 600 அந்த வல்லவர்கள், they all crying. எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். And they cried until they had no more tears. கண்ணீர் எல்லாம் அற்று போகும் அளவுக்கு அவர்கள் அழுதார்கள். And then, அப்பொழுது அந்த வேளையிலே David came into a great distress, in great problem. தாவீது ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளே அவன் தள்ளப்பட்டான். You know, these mighty warriors, இந்த வல்லமை மிக்க இந்த வீரர்கள், they said, we will kill you, David. தாவீது, உன்னை நாங்கள் கொல்ல போகிறோம் என்று சொன்னார்கள். It's your fault. அது உன்னோட குற்றம். We lost our families. எங்கள் எல்லாருக்கும் குடும்பங்கள் இருக்கிறார்கள். And it's your fault. இது உண்ட பிரச்சனையால உண்ட பிழை நிமித்தம் தான் எங்களுக்கு இந்த நஷ்டம் வந்தது. And David was alone. தாவீது தனித்து விடப்பட்டான். But you know, உங்களுக்கு தெரியுமா, David has been alone with the sheep for a long time as a young. இவை எல்லாம் நடப்பதற்கு முன்பதாக தாவீது இளைஞனாய் இருக்கும்போது பல ஆண்டுகள் ஆடுகளோடு தனியாக அவன் வாழ்ந்த பழக்கம் அவனுக்கு. And when David was alone in the wilderness, வனாந்தரத்திலே தாவீது தனி மனிதனாய் இருந்தபோது he had fellowship with God. அவன் தேவனோடு உறவாடி கொண்டிருந்த ஒரு மனிதனாய் And he learned from God. அவன் தேவனிடத்திலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொண்டான். And in this hard situation, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே, you can read in verse 6, 6வது வசனத்திலே பார்க்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். David came in big fear. Verse 6, in danger. And in the end of the 6th verse, David went to his Lord. இந்த 6வது வசனத்திலே தாவீது ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டான். அவனோடு கூட இருந்ததான் அந்த யுத்த வீரர்கள் அவனை கல்லால் எறிந்து கொள்ள தீர்மானிக்கிறார்கள். அந்த வேளையிலே தாவீது தனிமையாக்கப்பட்டு அவன் தேவனோடு உறவாட கடந்து செல்லுகிறான். I don't know what I should have done. நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேனோ எனக்கு தெரியாது. My friends want to kill me. என்னோடு கூட இருக்கிற நண்பர்களே என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள். I lost my family and all my property. என்னுடைய சொத்து, என்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிறேன். I should cry to God, what is wrong with me? என்ன ஆண்டவரே, இதை எனக்கு அனுமதிச்சுட்டு அழுதிருக்கலாம். Maybe I have sinned. ஒருவேளை நான் பாவம் Or செய்தேன். maybe I took the wrong turn somewhere. ஒருவேளை ஒரு பிழையான தீர்மானத்தை வாழ்க்கையில் எடுத்தேனா என்று அழுது கொண்டிருக்கலாம். No. இல்லை. He went to God and said, give me strength. தாவீது அந்த சூழ்நிலையிலே தன் உறவை தேவனோடு கட்டி எழுப்ப புறப்படுகிறான். Alone he said, God give me strength to solve this situation. அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்குள் தாவீது தன் இருதயத்தை திடப்படுத்தின. விசுவாசிச்ச கரங்களை தட்டி நன்றி சொல்ல மாட்டீங்க? Amen. ஹல்லேலூயா. We need to know how to get the strength from God. அப்படியான சூழ்நிலையிலே தேவனிடத்திலிருந்து எப்படி பலனை அடைவதென்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So many times we look on the circumstances. பல வேளைகளிலே சூழ்நிலை எங்களை ஆள நாங்கள் இடம் கொடுக்கிறோம். And we will see, are the circumstances on our side?
பல சூழ்நிலைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற வேளையிலே, are all the people kind to us? எல்லா ஜனங்களும் அழுது அழுது எங்களிடத்துல வந்து சேரும்போது, When the circumstances turns எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு எதிராய் திரும்பிக் கொண்டிருக்கும் போது, and the friends turn us the back, உன் சொந்த நண்பர்களே அவர்கள் தங்கள் முதுகை உனக்கு காண்பிக்கும் போது, we cry to God, நாம் தேவனை நோக்கி கதறுகிறோம். what's wrong? என்ன ஆண்டவரே, I'm alone. நான் தனிமையா இருக்கிறேன், No one wants to help me. எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, They all against me. எல்லாரும் எனக்கு எதிரா What can இருக்கிறாங்க, I do? என்ன செய்யற ஆண்டவரே? Not God, David, he went in front of his living God. ஆனால் தாவீதோ தன்னை திடப்படுத்துகிற பலப்படுத்துகிற தேவனிடத்துக்கு போனான். ஹல்லேலூயா, Hallelujah! Hallelujah! Let me tell you, friend, நான் இதை உங்களுக்கு சொல்லட்டும் என் நண்பர்களே, God is on your side. தேவன் எப்பொழுதும் உன் பட்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! You are never alone. ஒரு போதும் நீ தனிமையாக்கப்படுவதில்லை. Even though circumstances turns against you, சூழ்நிலைகள் உனக்கு எதிராக எழும்பட்டும், even though all the people turns against உன்னை you, சூழ இருக்கிற எல்லாருமே உனக்கு எதிராக எழும்பட்டும், even though you feel sad on the இது inside, நிமித்தம் உன்னுடைய உள்ளம் வேதனையினால் நிரம்பி இருக்கட்டும், God is on your side. தேவன் உன் பட்சத்தில் God is இருக்கிறார். on your side. தேவன் உன் பட்சத்தில் And இருக்கிறார். He wants to help you through. அவர் உனக்கு உதவி செய்யும்படிக்காய் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! And you know, David had his miracle. David got a miracle from God. தேவனிடத்தில் இருந்து தாவீது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். He needed to strengthen himself first. முதலாவது அவன் கர்த்தரிடத்தில் இருந்து தன்னை திடப்படுத்த பலப்படுத்த வேண்டியவனாய் இருந்தான். He needed to remember how God is. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது அவன் உணர வேண்டியவனாய் இருந்தான். We need to remind ourselves how wonderful God is. பிரியமானவர்களே, தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாங்களே எங்களுக்குள்ளே பேசி எங்களை திடப்படுத்த வேண்டியவர்களாய் And இருக்கிறோம். you need to tell yourself, God is with me. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று உன் ஆத்துமாவை பார்த்து நீ பேச பழக வேண்டும். Satan, he says, you're worthless. சாத்தான் எப்பயுமே உன்னை பார்த்து சொல்லுவான், நீ ஒன்றுக்கும் உதவாத கரைப்போ, You can't do anything right. உன்னால எதுவுமே சரியாக செய்து முடிக்கவே முடியாது என்று சொல்லுவான். He tells you, you're lost. It's gone. It's over. You're dead now. அவன் எப்பயுமே உன்னை பார்த்து சொல்லுவது, உனக்கு எதிர்காலம் போயிட்டு எல்லாத்தையும் நீ இழந்துட்டான், இனிமே உன் வாழ்க்கையில எதுவும் சரி வர மாட்டா, நீ இனிமேல் ஒன்றுமில்லை என்று சொல்லுவான். But you know one thing? ஆனால் உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? He's a liar from the அவன் beginning. தொடக்கத்தில் இருந்தே அவன் பொய் சொல்லுகிறவன். The truth comes from God. சத்தியம் தேவனிடத்திலே இருந்து தான் And வருகிறது. God says, கர்த்தர் சொல்லுகிறார், I have chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா! I love you. நான் உன்னை நேசிக்கிறேன். We're going to break through. நான் உன்னோடு கூட இருந்து ஜெயத்தை தருவேன். So together with God, we're never alone. நாம் தேவனோடு இணைந்திருந்தால் எங்களுக்கு ஒருபோதுமே தோல்வி என்று கிடையாது. விசுவாசிச்ச ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹல்லேலூயா! Oh, God is with you. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். We need to repent now and thank God, forgive me, I've done the bad things. இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, ஆண்டவரே நான் பிழையான காரியத்தை செய்து விட்டேன், நான் மனம் திரும்புகிறேன், என்ன மன்னியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரம் அல்ல அது. But you know, when we fail, we have someone who prays for us. உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் இடரும் போது எங்களுக்காக ஜெபிக்க ஒருவர் இருக்கிறார். Jesus Christ is praying for us. யோவான் சொல்லுகிறான் தன்னுடைய நிருபங்களிலே, இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து இடைவிடாமல் உனக்காக விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். Hallelujah! ஹல்லேலூயா! So when you and I fail, Jesus start to pray for us. நீ தவறும் போது இயேசு உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். And as soon as we realize that, we turn that Jesus forgive me. We turn to God and say, forgive me. நாங்கள் தேவனிடத்தில் திரும்பி சொல்கிற, ஆண்டவரே என்னை மன்னியும். And we are back. நாங்கள் தொடர்ந்தும் நாம் தேவனோடு ஓட ஆரம்பிக்கிறோம். And what God wants to do through your life, தேவன் உன்னுடைய வாழ்க்கை கூடாக செய்ய நினைத்திருக்கின்ற அந்த காரியம், it's not a question of what you can do. உன்னால எது செய்ய முடியும் என்பதல்ல.
It's a question of the Holy Spirit inside of you. பரிசுத்த ஆவியானவர் அதை செய்து முடிக்க உனக்குள்ளே இருக்கிறார் என்பதுதான் அந்த ரகசியம். ஹalleluya. Hallelujah. Everything is possible. தேவனாலே உன் வாழ்க்கையில எல்லாம் ஆகும் என்பதை விசுவாசி. Not by your strength. உன்னுடைய சொந்த பலத்தினாலே அல்ல. But the power of God is in you. ஆனால் தேவனுடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. Hallelujah. David said to God, if I will run after them, will I succeed? தாவீது ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறான், ஆண்டவரே சத்துருக்கள் என்னுடைய உடைமைகளை குடும்பங்களை எல்லாம் திருடி கொண்டு போய் விட்டான், அவர்களை பின்தொடர்ந்தால் நீர் என்னோடு கூட இருந்து அதை நாம் மீளும்படி செய்வீரான்னு கேட்கிறான். You know, when we face problems, எங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கும் போது, oh, we say, why God, why God, why? ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஏன் இதை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறீர் என்று நாம் கேட்டு அழும்போது, that's waste of time to say அது அப்படியெல்லாம் அழுறது உன் நேரத்தை சும்மா வீண்விரயமாக்கி கொள்ளுகிறாய். David said, can I succeed? And when God wanted me into ministry, தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது, someone said, you're going to be alone. நீ இனிமே உன் வாழ்க்கையெல்லாம் தனிமையா தான் இருக்க போறான்ற ஒரு சத்தம் இந்த செவிகள்ல கேட்டது. I have a good friend, he has the biggest church in Sweden. ஸ்வீடன்ல ஒரு பெரிய சபையை உடைய ஒரு போதகர் அவருடைய நண்பராய் இருக்கிறார். And they wanted to make a balcony because the church couldn't take all the people. அந்த சபை வளர்ந்தபடினாலே அதிலே அந்த சபையிலே அவர் கட்டிடத்திலே ஒரு பால்கனியை அவர்கள் கட்ட தீர்மானித்தார். You know what the devil said to him? உங்களுக்கு தெரியுமா அவர் பால்கனியை கட்ட நினைத்த போது சாத்தான் என்ன சொன்னான் என்று? You will be alone. நீ தனிமையா தான் இருப்பா பால்கனியோட என்று அவன் சொன்னான். He had a church with 4,000 seats in Sweden. ஸ்வீடன் தேசத்திலே அவருடைய சபையிலே 4000 விசுவாசிகள் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் இருந்தது அவருக்கு. That's really a big church in Sweden. ஸ்வீடன்ல இருக்கிற பெரிய சபை அதுதான். And he wanted to make balcony of 2,500 more. ஆகவே அது இடம் பத்தாமல் இருந்தபடியினாலே இன்னும் 2500 பேர் ஆசனங்களை போடக்கூடிய பால்கனியை அவர் கட்ட தீர்மானித்த போது சாத்தான் வந்து சொன்னா கட்டுனா தனிமையாக்கப்படுவாய் என்று. And someone said, சாத்தான் ஒருவன் வந்து சொன்னான், அந்த பாஸ்டரை பார்த்து நீ தனிமையா தான் இருப்பா இந்த விஷயத்துல. don't listen to. அவன்ட பொய்ய நம்ப வேண்டாம். Don't listen to that. அத நம்ப வேண்டாம். God is with you. தேவன் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறார். He will talk with you. அவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். He will guide you. அவர் உன்னை வழிநடத்துவார். And when you walk, நீ நடக்கும்போது you won't be alone. நீ தனிமையாய் ஒருபோதும் இருப்பதில்லை. Never alone. ஒருபோதும் நீ தனிமையாய் இருப்பதில்லை. There was one person alone. ஒருவர் தனிமையாய் இருந்தது உண்டு, உண்மைதான். On a cross. சிலுவையிலே அவர் தனிமையாக்கப்பட்டார். He was alone. அவர் தனிமையாய் இருந்தார். But he paid the price for you and me. ஆனால் அவர் எனக்காகவும் உனக்காகவும் தன்னுடைய கிரயத்தை அந்த சிலுவையிலே தனிமையாக செலுத்தினார். அவர் யாரு? And we will never be alone because he is with us. அவர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்க வாக்களித்தபடியினால் இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி நாள் பரியந்தம் அவர் உன்னோடு கூட இருப்பார். Amen. ஹalleluya. Will you remember that tomorrow? இப்ப பேசுனத நாளைக்கு ஞாபகம் வச்சிருப்பீங்களா? When you go to school? நாளைக்கு ஸ்கூலுக்கு போற நேரம் இயேசு உங்களோட இருப்பார் என்று ஞாபகம் இருக்குமா? Jesus is with you in school. ஸ்கூல்ல இயேசு சுவாமி உங்களோடு கூட வருவார். When you go to work, வேலைக்கு போகக்குள்ள அவர் உங்களோடு வருவார். Jesus is with you. அவர் உங்களோடு கூட இருப்பார். If you're home in the house, Jesus is with you. நீங்க வீட்ல தனியா இருந்தால் இயேசு சுவாமி உங்களுக்கு அருகாமையில் இருப்பார். If you struggle with a lot of circumstances, நீங்கள் ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்கிறவராய் காணப்படலாம். who is with you? யார் உங்களோடு கூட இருக்கிறார் சொல்லுங்க? Jesus. Did they say that? Yeah, Jesus. No. இல்ல. அவருக்கு கேட்கலையாம். இல்ல கொஞ்சம் கேட்குதாம். சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹalleluya. He's with us. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். And that's a great thing. Hallelujah. And we need to do like David
learn how to reach the strength from God. அருமையானவர்களே, தனிமையான சூழ்நிலைகள் வரும்போது எப்படி தாவீது தேவனிடத்தில் இருந்து பலனை பெற்றுக்கொள்ள பழகினானோ அதே வண்ணமா நீங்களும் நானும் பழக வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Even if you've been crying so you have no more tears. ஒருவேளை உன் வாழ்க்கை சூழ்நிலை நிமித்தம் நீ அழுது இனிமேல் சிந்துவதற்கு கண்ணீர் இல்லாமல் இருக்கலாம். Even if it seems like you lost everything. எல்லாவற்றையும் இழந்தது போல எல்லாமே தென்படலாம். Jesus is with you. ஆனால் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். And you have everything. அவர் உன்னோடு கூட இருக்கிறதினால் உனக்கு எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். Hallelujah. Amen. Do you know anything about tomorrow? But really, நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? I know just one thing for really sure about tomorrow. ஆனால் நாளைய தினத்தை குறித்து ஆண்டவர் திட்டமா நான் அறிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அவர் விரும்புகிறார். Much can happen in the evening and in the night and you never know about tomorrow. நாளைக்கு பின்னர என்ன நடக்கும், இரவு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. The heart can stop. இருந்தால் போல திடீரென்று மூச்சு எடுக்காம நீங்க நிக்கலாம். But whatsoever, I know one thing whatsoever. என்னதான் நடந்தாலும் ஒரு காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன். I am together with Jesus tomorrow. நாளைக்கு இயேசப்பா என்னோடு கூட இருப்பார் என்பதை அறிந்திருக்கிறேன். Hallelujah. If my heart stops, நாளைக்கு என் இருதயம் நின்றால் I go with Jesus. நான் இயேசுவோட போய் விடுவேன். If I still here in Bataclan, நான் மட்டக்களப்பில இருந்தா Jesus is with me. மட்டக்களப்பில இயேசுவாமி என்னோட இருக்கிறார். So the two of us will be all the time. நாங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் ஒண்ணா தான் இருப்போம். Hallelujah. Hallelujah. And don't you remember? Now don't you forget. இதை ஒரு போது மறந்து போக கூடாது. Don't you forget. இதை ஒரு போது மறந்து போக கூடாது. Jesus is on your side. இயேசு எப்பொழுதும் உன் பட்சமாகவே இருக்கிறார். Amen. And by the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரினாலே you have all the strengths. உனக்கு தேவையான எல்லா பலத்தையும் அவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு தேவையான எல்லா அளவையும் அவர் கொடுத்திருக்கிறார். உனக்கு வாழ்க்கையிலே தேவைப்படுகிற எல்லாம் அவர் கொடுப்பார். When the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் கூட so many times பல வேளைகளிலே we say to God, oh, I'm missing that, I don't do good in that, and I can't do that, and I can't do that. பல வேளைகளில் ஆண்டவர்ட்ட சொல்றோம், ஆண்டவரே எனக்கு இது செய்யல, எனக்கு அது செய்யல, எனக்கு அங்க போயல, எனக்கு இதை எடுக்கலன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். Do you think God knows that? அப்படி சொல்றது ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா சொல்லுங்க? No. Yeah, God knows us. அவருக்கு தெரியும். And he knows that we are nothing. நாங்க ஒன்றும் இல்லை, எங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். That's why he wants to put his Holy Spirit into our heart. அது நிமித்தம்தான் அவருடைய பரிசுத்த ஆவியை உன் இருதயத்திலே அவர் ஊற்றுகிறார். Hallelujah. 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 We have the Holy Spirit. எங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். And we can do impossible things. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவார். But because someone greater than me dwells inside of me. உலகத்திலே இருக்கிறவனை பார்க்கிலும் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். Hallelujah. Hallelujah. Amen. You don't know. உங்களுக்கு தெரியாது. You have no idea. உங்களுக்கு தெரியவே தெரியாது. What God can do. உங்களை கொண்டு தேவனால் செய்யக்கூடிய காரியம் இன்னதென்று உங்களுக்கு இன்னும் தெரியாது. God can do more than we can imagine. எங்களாலே கற்பனை பண்ண கூட முடியாத காரியங்களை கர்த்தர் உனக்கூடாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Oh, Amen. God can do great things and we are his people. தேவன் தம்முடைய ஜனத்துக்கூடாக செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் அளப்பெரியதாய் இருக்கிறது. You know, we are not perfect. நாங்கள் எவருமே சம்பூர்ணமானவர்கள் அல்ல. We are humans. நாம் மனிதர்கள். But we are not perfect. ஆனால் நாங்கள் குறைவுள்ளவர்கள். And God knows we are humans. நாம் மனுஷர்கள் என்று தேவனுக்கு தெரியும். And God knows we are not perfect. நாங்கள் சம்பூர்ணமானவற்றவர்கள் என்று தேவனுக்கு தெரியும்.
You know, about David, you can read that he was a man of God's heart. உங்களுக்கு தெரியுமா, வேதம் சொல்லுகிறது தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு அருகாமையிலே நெருக்கமாய் இருந்த ஒரு மனிதன். Did David do wrong things? தாவீது தன் வாழ்க்கையிலே பிழையான காரியங்களை செய்தானா இல்லையா சொல்லுங்க? Yes. Really bad things. பெரிய பாவங்களை அவன் செய்தான். But you know, his heart. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அவனுடைய இருதயம் தேவனை பொறுத்தவரையிலே இலகுவானதாய் இருந்தது. When he realized what he done, he came and humbled himself in front of God. அவன் செய்தது பிழை என்று அவன் உணர்ந்த போது அவன் தேவனிடத்திலே தன்னை தாழ்த்தி தன் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பினான். And he thought, God, forgive me. அவன் சொன்னான், தேவனே என்னை மன்னியும் என்று சொன்னான். And then you can start again. அதன் பின்பதாக கர்த்தருடைய பலத்தை பெற்று அவன் இன்னும் அதிகமாய் அவன் முன்னேறி செல்கிறான். Because God forgives us. ஏனென்றால் தேவன் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர். Because Jesus died on a cross. ஏனென்றால் இயேசு எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். With all my failures. என்னுடைய எல்லா குறைகளோடும். So I can be free. நான் இன்று இயேசுவுக்கூடாக விடுதலை பெற்றவனாய் வாழ முடியும். விசுவாசிச்சவர் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். We can be free and praise the Lord. இன்று நாங்கள் ஆண்டவரை விடுதலையாகி ஆண்டவரை துதிக்கக்கூடிய நிலையிலே நாம் காணப்படுகிறோம். We can see miracle happens. நாங்கள் அற்புதம் நடக்கிறது எங்கள் கண்களால் காண்கிறோம். And one day we will go enter into heaven. இருந்தாலும் கூட ஒரு நாள் நாங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். By the grace of God. அவருடைய கிருபையினால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. But today is a day of hard work. ஆனால் இன்று வாழ்க்கை கடினமாகத்தான் இருக்கிறது. Today is a day to extend the kingdom of God. இன்று இந்த பூமியிலே வாழ்கின்ற நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Today is a day to learn more about God. இன்று நாம் தேவனை குறித்து இன்னும் அறிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். So we are better equipped when we come in lonely situations. இந்த காலங்களில் நாம் எந்த அளவுக்கு தேவனை கற்றுக்கொள்கிறோமோ அதுதான் நாம் தனிமையாக இருக்கும் போது நமக்கு உதவி செய்ய போகிறது. Hallelujah. Hallelujah. God wants to equip you. Yeah, he gave you the tools. உனக்கு தேவையான வரப்பிரசாதங்களை கொடுக்க, வரங்களை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். Things that you will need when you are alone. நீ தனிமையாக இருக்கும்போது உனக்கு எது தேவைப்படுமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். You know, David, when he was young, he was a shepherd. உங்களுக்கு தெரியுமா, தாவீது சிறுவனாய் இருக்கும்போது அவன் மந்தையை மேய்த்த ஒரு மேய்ப்பனாய் இருந்தான். Someone been a shepherd here? No. யாரும் இருக்கிறீங்களா? ஆடு மாடு மேய்ச்சாக்கள், கழுதைகள் மேய்ச்சாக்கள்? I've been. நான் இருக்கிறேன். No, not me. அவர் இருக்கிறார். I've been in Sweden, a young boy. நான் ஸ்வீடன் தேசத்திலே ஆடுகளை மேய்த்திருக்கிறேன். I can tell you one thing. நான் ஒரு காரியத்தை என்னால சொல்ல முடியும். It's terribly boring. ஆடுகளை மேய்க்கிறது அத போல அலுப்படிச்ச கேஸ் ஒன்றுமே இல்லை. You know what the sheep does? உங்களுக்கு தெரியுமா என்ன இந்த மந்தை செய்யும் உண்டு? ஆடு they just eat. சும்மா சாப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. And you can talk with them. அவங்களோட நீங்க கதைச்சு பாருங்க. No. பதில் தெரியவே மாட்டான். மும்முண்டிட்டு இருக்கா, சாப்பிட்டு கொண்டே இருக்கு. நீங்க கதைப்பீங்க, அது சாப்பிடும். That's the reality. அதுதான் உண்மை. ஆடு மேய்க்கிற நேரத்துல I did find it boring. கடைசியா எனக்குண்டா அலுப்படிச்சிட்டு. So I said, I want to quit this. அதுக்கு பிறகு சொன்னேன், இந்த ஆடு மேய்க்கிற வேலை நமக்கு வேணாம் என்று நான் விட்டுட்டேன். Being out all day with these sheep, no. தாவீது இந்த அலுப்படிச்ச வேலையை தான் அங்கிருந்து வனாந்தரத்துல செய்தார். But you know, that was the life of David as a young boy. ஆனால் தாவீதின் இளமை பிராயம் அப்படியாகத்தான் காணப்பட்டது. You can read about David, you know, there where he learned about God. உங்களுக்கு தெரியுமா, அந்த அலுப்படிச்ச வேலையை செய்து கொண்டிருக்கிற நேரம் தான் அவன் தேவனை குறித்து கற்றுக்கொண்டான். So whatever happens, we can learn more from God. And you know, David had some threat when he was out with the sheep. அவன் ஆடுகளோடு இருந்தபோது எத்தனையோ பயங்கரமான சூழ்நிலைகள் தாவீதுக்கு வந்தது. The Bible said sometimes a lion came. ஒருவேளை ஒரு சிங்கம் வந்தது. I'm scared of lions. ஐயோ, சிங்கத்தை கண்டா எனக்கு பயம். And you know what the lion wanted? உங்களுக்கு தெரியுமா சிங்கத்துக்கு என்ன தேவைப்பட்டது தெரியுமா?
They wanted to have a good dinner. அன்றைக்கு அது நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடத்தான் அந்த சிங்கம் அன்றைக்கு அங்க வந்தது. Did David allow the lion to have a good dinner? இந்த வந்த பிரியாணி சாப்பிட வந்த சிங்க பிரியாணி சாப்பிட்டு போக தாவீது இடம் கொடுத்தானா சொல்லுங்க? No. No. So he said, God help me with the lion. அவன் சொன்ன, ஆண்டவரே இந்த சிங்கத்தை துரத்த எனக்கு உதவி செய்யுங்க. And another day there was a bear coming. ஒரு நாள் இன்னொரு நாள் ஒரு கரடி வருது. We have bears in Sweden. ஸ்வீடன் தேசத்துல கரடி நிறைய இருக்கு. You know, when the bear comes, உங்களுக்கு தெரியுமா கரடி வீட்டுக்கு வர்ற நேரம் I'm running. நான் வீட்டை விட்டு வெளியே ஓடுறேன். But David couldn't run. ஆனால் தாவீதால ஆடுகளை விட்டு கரடி வர்ற நேரம் ஓட முடியல. He said, in the name of the living God, I throw you out. அவன் சொன்னான், ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்திலே கரடியை போ என்று சொல்லி அதோடு யுத்தம் பண்ணினான். Because his job was to protect the sheep. ஏனென்றால் அவனுக்கு இருந்த உத்தரவாதம் தன் ஆடுகளை அவன் பாதுகாக்க வேண்டும். And you know, another day David was facing Goliath. இன்னொரு தடவை தாவீது கோலியாத்துக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது. You know, David was a little guy. தாவீது ஒரு சின்ன பொடியன். And Goliath, he was a great guy. நான் என்ன பார்த்து கோலியாத் என்று சொல்றார். மாறி நாங்க இருக்கணும் பரவாயில்லை. நான் கோலியாத் உயரமானவன். And you know, no one in the army, the whole army, no one. இஸ்ரவேலின் ராணுவத்திலே ஒருவனாகிலும். Then David come and said, this is not. இந்த கோலியாத்துக்கு முன்னே நிக்க முடியவில்லை. தாவீது வந்து சொன்னான், நான் போறேன். So David said, in the same God, name of the God, I just come against you, Goliath. நான் சேவிக்கிற என் தேவனுடைய நாமத்திலே கோலியாத்தே உன்னை நான் எதிர்க்கிறேன் என்று அவன் போனான். கரங்களை தட்டி நன்றி சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. Do you know where David learned how to beat Goliath? கோலியாத்தை எப்படி மேற்கொள்வதென்று தாவீது எங்கே கற்றுக்கொண்டான் என்று தெரியுமா? சொல்லுங்களேன் தெரிஞ்சா. Alone in the wilderness. வனாந்தரத்துல ஆடுகளோட தனிமையா இருந்து கற்றுக்கொண்டான். Are you alone now? உங்களுக்கு இப்ப தெரியுமா? Learn about God. நீங்க தனிமையான நேரத்துல தேவனை கற்றுக்கொள்ளுங்க. Goliath will come. கோலியாத் வருவான். Then you are prepared. அப்ப நீங்க ஆயத்தமா இருப்பீங்க. Because you have been with God. ஏனென்றா நீங்க கர்த்தரோட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. Hallelujah. Oh, what's going to happen in this area? Amen. Hallelujah. David knew how to get strength from God. தேவனிடத்தில் இருந்து எப்படி பலத்தை நான் பெற்றுக்கொள்ளலாம் என்பத ரகசியத்தை தாவீது அறிந்திருந்தான். In a threatful, bad, difficult situation. எதிர்ப்பான பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலைகள் வந்த போதும் தேவனுடைய பலத்தை அவன் பெற்றுக்கொண்டான். When you come into hard situation, உங்க வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்கும் போது, you know, I've been in school once. That's a long time ago. கன காலங்களுக்கு முன்ன நான் பாடசாலைக்கு போன ஞாபகம் எனக்கு வருது இப்ப. And we have math. You know, mathematics. கணக்கு பாடம் வரும். You know what that is? கணக்கு பாடம் தெரியுமா? டீச்சர் மாதிரி You have இருக்கீங்க. math? உங்களுக்கு ஸ்கூல்ல மேத்ஸ் இருக்கு தானே கணக்கு. And then I had to learn 1 and 1 and 1 and 2 and 1 and ஒன்றும் ஒன்றும் ரெண்டு You learn all this ரெண்டும் ஒன்றும் மூன்று என்று படிக்க பழகணும். படிக்க தொடங்கினேன். And you know what my teacher said to us? ஒரு நாள் எங்கட கணக்கு டீச்சர் எங்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? ஒரு நாள், all these figures you need to know by heart. இப்ப மனப்பாடமாக்கணும். இதெல்லாம் பார்த்து இல்ல பார்க்காம மனப்பாடமா கணக்கு சொல்லணும், பெருக்கல் கூட்டல் சொல்லணும்னு சொன்னா. So if I come to you at 5 o'clock in the morning and wake you up, it should come like pouring water out of your mouth. The math. அவ சொல்லுவா, அதிகால வேளையில 5 மணிக்கு வந்து யாரும் உன்னை எழுப்புனா வீடி வலிகிற மாதிரி கணக்கு பாடம் வாயில் வலியோன்னு சொல்லுவா. விளங்கிட்டா? And I was terrified. இத கேட்ட உடனே எனக்கு ஒரு பெரிய ஒரு பயம் உண்டானது. Could you imagine you're sleeping in the middle of the night and your professor was saying, wake up and ask, tell me all these figures. இப்ப யோசிச்சு பாருங்க, இதைத்தான் இந்த டீச்சர் சொன்னா. யோசிச்சு பாருங்க, நல்ல நித்திரை
பனிக்குளிர்ல நல்ல நித்திர விடியச்சாம 5 மணிக்கு கணக்கு டீச்சர் உங்களுக்கு பக்கத்துல வந்து உங்களை தட்டி எழுப்பி 5ஆம் பெருக்கத்தை சொல்லு, கூட்டல் கழித்தல சொல்லு என்று கணக்கு கேட்டு கொண்டிருந்தா எப்படி இருக்கு? உங்களை நித்திர வருமானு கேட்கிறேன் நான். வருமா? இல்ல. I learned mathematics. நான் கணக்கு படிச்சேன் நான். But he never came. ஆனால் ஒரு நாள் டீச்சர் வீட்டுக்கு வரல. But I know still. அவ சொன்ன காரியத்தின் நிமித்தம் ஸ்கூல்ல நான் படிச்சேன். இன்றைக்கு படிச்சது என்ன ஞாபகமா இருக்கு. So when I go to the shop, it's good to know mathematics. இப்ப நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சாமான் வேண்ட போனால் கணக்கு நமக்கு அவசியம். அது நல்லமா இல்லையா? It's good to have there. மிச்ச காசை எடுக்கிறதுக்கு கேட்ட காசை கொடுக்கறதுக்கு கணக்கு அவசியமா இல்லையா? சொல்லுங்க தான். பார்த்தா பயமா இருக்கு. We need to know God the same way. அத போலதான் கணக்கு படிக்கிற மாதிரி தான் எங்கட சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தரை நாம் தேட நாம் பழகி இருக்க வேண்டும். Can you tell mathematics if you are sad? உங்களுக்கு துக்கமா இருந்தா கணக்கு பாடம் வருமா? If you go இல்லையா? நீங்க துக்கம் யாரோ செத்து போயிட்டாங்க வீட்டை சவப்பட்டி வேண்டதுக்கு காசு கொடுக்கக்குள்ள என்ன எல்லாம் கணக்கு மறந்தா சவப்பட்டி வேண்டுவீங்க சொல்றேன்னா மறக்க மாட்டீங்க. If you go to the shop and you have a bad headache, are you able to count how much money you should leave? இப்ப நீங்க கடைக்கு போறீங்க, தாங்க முடியாத தலைவலியோட சாமான வேண்டிட்டு கஷியர்ட்ட வந்து தலைவலி வரும், ஆனா நீங்க காசு கொடுத்து மிச்ச காசு சரியா எடுத்துட்டு போவீங்களா? இல்லையா? Yeah. The information is up here somewhere. ஏனண்டா தலைவலி இருந்தாலும் கணக்கு மூளையில இருக்கு, மண்டையில இருக்கு. But if you go to the shop and you're very happy and you're so glad. அப்ப அப்படி டான்ஸ் ஆடி கொண்டு சந்தோஷமா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் சாமான வேண்டது பிறகு கஷியர்ட்ட வந்தால் the mathematics works anyhow. கணக்கு அப்படி சரியா வேலை செய்யுமா? இல்லையா? சொல்லுங்களேன் தான். வேலை செய்யும். Yes, we need to know God because he never changed. அத போலத்தான் சூழ்நிலைகள் மாறலாம், கணக்கு மாறாதது போல தேவன் ஒரு நாளும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. பிடிச்சிட்டீங்களா? அப்பா. So David was with the sheep and God was with him. தாவீது அவன் ஆடுகளை மேய்க்கும்போது தேவனை அவன் கற்றுக்கொண்டான். And he could protect the sheep. அதனால தான் ஆடுகளை அவனாலே காப்பாற்ற முடிந்தது. Now David was alone and he had a heavy threat on his life. இங்கே இந்த நாங்கள் படித்த இந்த பகுதியில தாவீது வளர்ந்திருக்கிறான், எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள், அவனுடைய வாழ்க்கையை அழிக்க 600 பேர் கல்லோட நிற்கிறார்கள். இந்த வேளையிலே அவன் கர்த்தரிடத்திலே பலனை பெற்றுக் கொள்கிறான். But he knew here God is with me. அவன் தேவனை குறித்து அவன் அறிவடைந்தவனாய் இருந்ததினால் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்புறான். I'm very sad now. I've been crying very much, but God is with me. ஒருவேளை நீ கண்ணீரோடு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பது மாறாது. Oh, they want to take my life, but God is with me. அவர்கள் யார்தான் உன்னுடைய வாழ்க்கையை எடுக்க வந்தாலும் கூட கர்த்தருடைய சமூகம் உன்னை விட்டு நீங்கவே முடியாது. ஹalleluya. Amen. So he said, God, he said to God, how will we solve this situation? ஆகவே தான் இந்த சூழ்நிலை வந்த நேரம் தாவீது தேவனிடத்துல போய் சொல்றான், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில இருந்து எப்படி இந்த சூழ்நிலையை நாம முகம் கொடுக்கிற சொல்லித்தாரம் என்று கேட்கிறான். So when you come into hard situation, வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்கிற வேளையில we don't go why என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கலாம். We don't say, oh, poor me. அங்க இருந்துட்டு ஐயோ எனக்கு தான் எல்லாமே நடக்குது, ஏன் ஆண்டவர் என்ன கைவிட்டார் கும்மி அடிச்சிட்டு அழுது கொண்டிருக்கிறது இல்ல. No, we say, God, how will we solve? ஆனால் அந்த நேரத்துல நாங்கள் தேவனிடத்துல போய், ஆண்டவரே இந்த சூழ்நிலை நீங்க எனக்கு சொல்லித்தாங்க, நான் என்ன செய்யணும்? Amen. God, how can we make it? ஆண்டவரே எப்படி ஜெயத்தோடு வழியில வரலாம் சொல்லித்தாங்கன்னு சொன்னால் that makes the change. அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவார். ஹalleluya. I think I had my time now. It was really wonderful to be with you people. உங்களோடு கூட உண்மையாகவே இருக்கிறது பெரிய சந்தோஷம். I really hope that we will meet sometimes, maybe in this world. ஒருவேளை இன்னொரு தடவை இந்த உலகத்திலே உங்களை சந்திப்பேன். If we never see each other here in Batiklo, இந்த மட்டக்களப்புல திரும்பவும் உங்களை சந்திக்க முடியாமற் போனாலும், or somewhere else, இல்லை என்றால் அமெரிக்கால உங்களை சந்திக்க இல்லாம போனாலும், will we meet in heaven? நாங்க பரலோகத்துல சந்திப்போம்.
ஹalleluya. Will I see you in heaven? பரலோகத்துல உங்களை காணலாமா? All of you? எல்லாரும் வருவீங்களா? How many are going to heaven? இப்ப கேக்குறார் எத்தனை பேர் பரலோகம் போய் சேருவீங்கன்னு சொல்லுங்க பாப்பா. Amen. ஹalleluya. Oh, then we're going to have a great party. Then we're going to have a great party. அப்படி என்றா நாங்க ஒரு பார்ட்டி ஒன்று இப்ப வைக்கணும். Because I believe in heaven everyone is speaking Swedish. ஏனென்றா நான் விசுவாசிக்கிறேன் பரலோகத்துல இருக்கிற எல்லாரும் ஸ்வீடன் பாஷை மட்டும் தான் பேசுவாங்களாம். I don't know. No. சும்மா சொன்னேன், பைடிக்கு சொன்னேன். If you're not sure that you will go to heaven, அருமையானவர்களே, நீங்க இன்றைக்கு மரித்தால் நித்தியத்தை பரலோகத்திலே கழிப்போம் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இல்லாட்டி, if you're not sure about your relation with God, தேவனோடு உங்களுக்கு உறவு இருக்கா இல்லையா என்கிறதை ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். this is the day, இந்த நாள்ல தான், this is the opportunity இந்த சந்தர்ப்பத்தை தான் to say, Jesus forgive me. இயேசுவே என்னை மன்னியும் என்று நீங்க சொல்ல வேண்டும். Jesus come into my heart. இயேசுவே இந்த வாழ்க்கையிலே கடந்து வாங்க என்று சொல்ல வேண்டும். Cleanse my heart. என்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்ல வேண்டும். Take all my darkness and all my sins away. இந்த வாழ்க்கையில இருக்கிற இருளையும் என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவத்தையும் எடுத்து போடுங்க என்று நீங்க சொல்ல வேண்டும். And make me a child of God. உம்முடைய பிள்ளையா என்று என்னை மாற்றும் என்று சொல்ல வேண்டும். This is a day. இதுதான் அந்த நாள். This is a very, very moment. இந்த நிமிஷத்துல தான் நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும். Right now. இப்பொழுது God is close to you. இயேசு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். He wants to hear your voice. உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்க விரும்புகிறார். God wants to hear your confession. நீங்க உங்களுடைய வாயினால அறிக்கை செய்கிறத ஆண்டவர் தன்னுடைய காதுகளால் கேட்க விரும்புகிறார். That you need his forgiveness. ஆனால் அவருடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும். And when you ask God, forgive me, என்னை மன்னியும் என்று நீங்கள் கேட்கும்போது he will be there. அவர் உன்னோடு கூட வந்து He will make a miracle inside of your life. உனக்குள்ளே உன்னை மன்னித்து உன் இருதயத்தை அவர் மாற்றுவார். Shall we pray together? ஜெபிப்போமா நாங்கள் ஒருமனப்பட்டு? Take the opportunity to talk with God, even if it's the first time in your life. இன்றைக்கு ஒருவேளை இதுதான் முதல் தடவை இப்படியான ஒரு ஜெபம் செய்ய போறதா இருந்தா இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம். He's searching for you. அவர் உன்னை தேடுகிறார். Amen. ஆமென். Thank you, Lord, for this day. தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. Thank you for the opportunity to be with my brothers and sisters in this church. இந்த சபையில் இருக்கிற என் சகோதர சகோதரிகளோடு இன்று உம்மை ஆராதிக்க தந்த கிருபைக்காக நன்றி. Lord, I just ask, bless them mightily. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. And Lord, you know if there is someone here who don't know you in a personal way. தனிப்பட்ட ரீதியிலே இங்கே இருக்கிற யாராகிலும் உம்மை அறியாதிருப்பார்களே ஆனால், thank you, Lord, that you listen to that person's prayer இப்பொழுது right now. அவர்கள் தங்கள் உள்ளத்தில் இருந்து உம்மை கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்பீராக. And you're willing to change their life. அவர்கள் வாழ்க்கையை நீர் மாற்றுவீராக. And Holy Spirit, I ask, touch everyone today. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாளில் தொடுவீராக. By your power. உம்முடைய வல்லமையினால் தொடுவீராக. By your healing power. உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இறங்கி வரட்டும். By your power to change situations. சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில இறங்கட்டும். And give them new life. இப்பொழுது உம்முடைய ஜீவனை கொடுப்பீராக. And I'm asking for blessing for this pastor and all the leaders in this church. இந்த சபையில் இருக்கிற மேய்ப்பனுக்கும் அவருடைய தலைவர்கள் எல்லார் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்க ஜெபிக்கிறேன். And Lord, we just say extension to this church. ஆண்டவரே, இந்த சபையோடு தொடர்புடைய அனைத்து சபைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். Oh Lord, give them a bigger space. ஆண்டவரே, எல்லைகள் விரிவாக நான் ஜெபிக்கிறேன். Oh, give the church a bigger room. ஆண்டவரே, கட்டிடங்கள் பெரிதாக நீங்க கிருபை கொடுங்க. Jesus. இயேசுவின் நாமத்திலே